ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இன்றைய பாடல்: அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் வாகனே வாவடி வேலனே, வள்ளிமயில் வாகனே வாவடி வேலனே, வரவேண்டும் மயில் மீது முருகையனே, வரவேண்டும் மயில் மீது முருகையனே. வெள்ளைத் திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளைத் திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே. வெள்ளி மயிலேறி வேலன் வருவதே நெஞ்சம் காணுமே, வெள்ளைத் திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே. வெள்ளி மயிலேறி வேலன் வருவதே நெஞ்சம் காணுமே. எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா, எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா. எளியேனும் முனைப்பாட அருள்வாயையா, எளியேனும் முனைப்பாட அருள்வாயையா. முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆன்மீக கதை அதர்மம் தர்மமாகுமா. மகாபாரதத்துல பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். சகுனி நிறைய சூழ்ச்சி பண்ணாரு, அதர்மம் பண்ணாரு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா கிருஷ்ணரும் மகாபாரத யுத்தத்தப்போ நிறைய சூழ்ச்சி பண்ணார் இல்லையா? அப்போ அது எப்படி சகுனி செஞ்சா அது தவறு, கிருஷ்ணர் செஞ்சா அது சரி அப்படின்ற கேள்வி பல பேருக்கு இருக்கும். இந்த கேள்வி சகுனிக்கே இருந்துச்சு. சகுனி கிருஷ்ணரை பார்த்து, கிருஷ்ணா, எல்லாருமே நான் அதர்மம் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க, நீ தர்மமா நடந்துக்கிற அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் எப்படி சூழ்ச்சி பண்றனோ அதே மாதிரி தானே நீயும் சூழ்ச்சி பண்ற. அப்போ நான் தவறு செய்யறவன், நீ மட்டும் சரியானவனா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு கிருஷ்ணர் சகுனிக்கு பதில் சொல்றாரு. சகுனி, நீங்க எதுக்காக இந்த அதர்மம் பண்றீங்க தெரியுமா? எதுக்காக இந்த சூழ்ச்சி பண்றீங்க தெரியுமா? பாண்டவர்கள் நல்லா இருக்கக்கூடாது, பாண்டவர்களோட மனைவி பாஞ்சாலியை அவமானப்படுத்தணும், பாண்டவர்களை நாட்டிலேயே இருக்க வைக்கக்கூடாது, காட்டுக்கு அமிச்சிடணும் அப்படின்னு நீங்க அதர்மம் பண்றீங்க. ஆனா நான் எதுக்காக தெரியுமா சூழ்ச்சியும் அதர்மமும் பண்றேன்? நல்லவங்க நல்லா இருக்கணும், நல்லவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கணும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அதர்மம் பண்றேன், சூழ்ச்சி பண்றேன். ஒரு சூழ்ச்சி, ஒரு அதர்மம் எப்ப தெரியுமா தர்மமா மாறும்? அந்த சூழ்ச்சிக்கான நோக்கம் என்ன அப்படின்றத வச்சுதான் அது அதர்மமா தர்மமா அப்படின்னு தீர்மானிக்கப்படும். உன்னோட நோக்கம் கெட்ட நோக்கம், அதனாலதான் நீ செய்யற சூழ்ச்சி அதர்மமா கருதப்படுது. என்னோட நோக்கம் நல்ல நோக்கம், அதனாலதான் நான் செய்யற சூழ்ச்சி தர்மமா கருதப்படுது. இதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு சூழ்ச்சி செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தா கூட அந்த சூழ்ச்சி எதுக்காக செய்யறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அது நல்லதுக்காக செய்யறோம்னா அந்த சூழ்ச்சி, அந்த அதர்மம் தர்மமாகும். திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு இல்லையா, ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக நம்ம ஒரு பொய் சொன்னா கூட அது உண்மையாகும் அப்படின்னு. பொய் அதர்மம் தானே, உண்மை தர்மம் தானே. அப்புறம் எப்படி பொய் தர்மமாகும்? ஏன்னா ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற நோக்கத்தோட சொன்னதுனாலதான். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை அதர்மம் தர்மம் ஆகுமா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து
108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.